ஸோ வாமிட்டிங்னாலும் நம்ம என்ன நினைப்போம், வயிறு பிரச்சனை, அதனால தான் வாமிட்டிங் வருதுன்னு நினைப்போம். பட் இந்த பிரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு வந்ததுலேருந்தே அந்த தலை சுத்தல், வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. யூஸ்வலாக 3 months சில பேருக்கு வாந்தி நின்றுடும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப் டு டெலிவரி வரைக்கும் கூட வாமிட்டிங் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க பாப்பாவுக்கு முடி நிறைய இருந்தால் வாமிட்டிங் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் அதுக்கான அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா, பாப்பா கிட்ட நஞ்சு கூட்டிலன்னு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். அந்த ஹார்மோன்ஸ் தான் இந்த வாமிட்டிங் உணர்வை வந்து தூண்டுது. ஸோ அதனால கர்ப்ப காலத்தில் வாமிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா பாப்பாவோட ஹார்மோன் நல்லா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக வாமிட்டிங் இல்லைன்னா உடனே நல்லா இல்லைன்னு இந்த ரிவர்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரெக்னன்சியை பொறுத்தவரை எல்லாமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ என்ன உணவு சாப்பிட்றீங்க, காரம் மசாலா ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். வாமிட்டிங் வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் செமி சாலிட் ஃபுட்டு, தண்ணியாக ஜூஸ் அப்படி குடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது, அப்படி எடுக்கிறப்ப ஓரளவு வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்டதும் உடனே உங்கள் மைண்டு டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸோ இல்லை ஏதாச்சும் மொபைலில் பார்க்குறது, இல்லை ஏதாவது டிவியில் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு டக்குன்னு அதை டைவெர்ட் பண்ணுறப்ப நிறைய டைம் நமக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது, மறந்து போயிடும். ப்ளஸ் ரொம்ப வாமிட்டிங் இருக்கவங்க தாராளமாக வாமிட்டிங் டேப்லெட் சாப்பிட்லாம், அது ஈவன் இன்ஜெக்ஷன்ஸ் கூட போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கப்ப ஈவன் டீஹைட்ரேஷனுக்காக நாங்கள் ட்ரிப்ஸ் கூட அவங்களுக்கு போடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சியில் சேஃப் தான், அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அதனால யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் 12 வாரம் அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே ரெடியூஸ் ஆகிடும். கிராஜுவலாக அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரஷ் பண்ணுறப்ப ஒரு வாமிட்டிங் அது நார்மல், எல்லாருக்குமே அது இருக்க தான் செய்யும் ப்ரெக்னென்சியில். பட் மற்றபடி ரொம்ப அதிகமான வாமிட்டிங் இருக்குன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் ரேராக ஏதாவது ஜாண்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இல்லைனா ட்வின்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப சிவியராக வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். மற்றபடி ப்ரெக்னன்சி வாமிட்டிங் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஈஸியாக நம்ம கட்டாயமாக மேனேஜ் பண்ண முடியும்.